ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎம்பிசியில் அடிக்கடி கேட்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் பற்றி பார்க்குற போகிறோங்க. நீங்கள் அடுத்து எழுத போகிற எக்ஸாம் கூட ஒரு வேலை கேட்கலாம். என்ன கொஸ்டின் பார்க்கலாங்களா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களான கால வரிசைப்படி எழுதுக. ஃபர்ஸ்ட் இது என்ன குழுன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஜிவிகே ராவ் குழு அப்படின்றது இது நீங்கள் ஒரு வேலை மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் 2 ஷார்ட்கட் சொல்லிட்டு அந்த 2 ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று பேக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா பார்க்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பி இது வந்து கால வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பல்வந்த்ராய் மேத்தா குழு. இந்த குழு எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, சரிங்களா? மற்றவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பல்வந்த்ராய் ஃபர்ஸ்ட் வந்து பினா பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 57, சரிங்களா? பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957 பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து ஏனா அசோக் மேத்தா குழு. அசோக் 1978 டு 77 சொல்லுவாங்க. 78 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி வந்து ஜிவிகே ராவ் குழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் வந்து எல்எம் சிங்கி குழு. இது வந்து 57, 77, 85, 86. நீங்கள் இந்த ஆண்டோ ஞாபகம் வச்சுக்கலாம் கூட. அந்த பேக்ஸ் ஞாபகம் வச்சிங்கன்னா BAGSன்னு எக்ஸாமில் போய் காலவரிசைப்படுத்தி கேட்டாலும் பரவாயில்ல, எப்படின்னா போட்டுருங்க. பேக்ஸ்ன்னு வந்தால் பி வந்து ஃபர்ஸ்ட் போட மாட்டீங்கன்னா அது 57, ஏ வந்து 77, ஜி வந்து 85, எஸ் வந்து 86 அப்படின்னு சொல்வீங்க. அப்போது இதை பேக்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பாக்ஸ்னு ஞாபகம் வச்சு ஏதோ ஒரு வகையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின். இது 2024 குரூப் 4ல் கேட்கப்பட்ட கொஷின், சரிங்களா? இனிமேல் நம்ம சேனலில் வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் ஆன்சர் வித் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்காங்க. யாரா டிஎம்பிசி படிக்கிறீங்களோ வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.